ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக, தொழிலாளர்கள் மீதான அடக்குமுறைகளுக்கு எதிராக, விவசாயிகளுடைய நில உடைமை சுரண்டலுக்கு எதிராக வர்க்க போராட்டத்தை உயர்த்தி பிடித்த இரண்டு புரட்சியாளர்களின் பங்களிப்பை, அவர்கள் நடத்திய அரசியல் போராட்டங்களை நான் இங்கு வாதிக்கிறோம். இன்றைய சூழலில் இவர்களை நினைவு கூறுவது மட்டுமல்ல, இவருடைய சிந்தனையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம், என்ன கற்றுக்கொள்ள போகிறோம், நாம் முன்னேற்கிறோம் பணி என்ன என்பதை வாதிப்பதுதான் இணைய வழி. ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்த புரட்சியாளர் பகத்சிங் அவருடைய பிறந்த நாள், நில உடைமை சுரண்டலுக்கு எதிராக போராடிய தோழர் சீனிவாஸ் அவர்களுடைய நினைவு நாள், இரண்டையும் ஒன்றா இணைச்சு இந்த இணையவழி கூட்டத்தை நடத்துறோம். இந்த இணையவழி கூட்டத்திற்கு மக்கள் ஜனநாயக கழகத்தினுடைய அழைப்பை ஏற்று பேச வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தை சேர்ந்த தோழர் செம்மலர் அவர்களுக்கும், எனக்கு பின்னால் உரையாற்றி இருக்கக்கூடிய மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்தின் தருமபுரி திருப்பத்தூர் மாவட்ட அமைப்பாளரான தோழர் முருகன் அவர்களுக்கும், இறுதியாக நன்றி உரை ஆற்ற இருக்கும் மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்தின் நாமக்கல் மாவட்ட அமைப்பாளர் தோழர் சதாசிவம் அவர்களுக்கும், இந்த இணையவழி கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் முதற்கண்ணில் செவ்வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடர்கிறேன். உழுபவன் கணக்கு பார்த்தால் உழக்கு கூட மிஞ்சாது, இதான் பழமொழி. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? உழுபவனுக்கு உழைப்பு மட்டும் இல்ல, உயிர் கூட மிஞ்சுவதில்லை. இந்த நாட்டில் விவசாயம்தான் அஸ்திவாரம். ஆனால் மோடி ஆட்சி அமல்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த புதிய பொருளாதார கொள்கையை விவசாயிகள் ஒழித்து கட்டி கொண்டிருக்கிறது. இந்தியாவில் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த வேளாண் சட்டங்களுடைய விளைவால் விவசாயிகள் நெருக்கடிக்கு தள்ளி கொண்டு இதுவரை 8 லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதான் அந்த நெருக்கடியில் இருக்கிறதுக்கான மிகப்பெரிய சாட்சி. ஏகாதிபத்தியங்களுடைய நிதி மூலதன ஆதிக்க கும்பல்களுடைய லாபத்திற்காக அவங்களுடைய நெருக்கடிகளை மக்கள் மீது சுமத்தி விவசாயிகளுடைய உழைப்பையும் தொழிலாளர்களுடைய ரத்தத்தை குடித்துக் கொண்டிருக்கிறது. மலிவான கூலி உழைப்பை சுரண்டி கொண்டிருக்கிறது. தொழிலாளர்களை கொத்தடிமையாக்கி அவர்களுடைய உரிமைகளை பறித்துக் கொண்டிருக்கிறது. விவசாயிகளுடைய சலுகைகள் அனைத்தும் ஒழித்து காட்டிவிட்டது. ஏகாதிபத்தியங்களுடைய நெருக்கடிகளை, அந்த நெருக்கடிகளுக்காக இந்தியாவை பலி கொடுத்துக் கொண்டிருக்கிறது மோடி ஆட்சி. அதனாலதான் இந்தியாவில் பாசத்தை மோடி ஆட்சி கட்டியமைத்துக் கொண்டிருக்கிறது. அதாவது பாசம் என்பது வேற ஒன்றும் இல்லை, அதாவது ஏகாதிபத்தியத்தினுடைய பயங்கர சர்வாதிகாரம். அது எப்படி சொல்லணும்னா, நிதி மூலதனத்தில் மிகவும் பிற்போக்கான இனவெறி கொண்ட மோசமான ஏகாதிபத்தியவாதிகளின் அப்பட்டமான பயங்கரவாத சர்வாதிகாரம். அதான் வந்து பாசிசம். இப்போ இந்த நாட்டில் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்காமல் தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் விடிவு இல்லை என்பதை பகத்சிங் பதிவு செய்தார். பகத்சிங் என்ற பெயரை சொல்லும் போது இந்த ஒரு புரட்சியினுடைய எண் அப்படின்றத எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு சாதாரண இளைஞர் அல்ல. 23வது வயதிலே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த ஒரு போர் வீரர். புரட்சியின் விடிவெள்ளி. ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அடிமை சங்கிலிகளை அறுத்தெறிந்த சுதந்திரமே எனது உயிர் என்று குரல் கொடுத்த மாவீரர். அவர் கையில் துப்பாக்கி இருந்தாலும் அவரிடத்தில் மார்க்சிய லெனினிய சிந்தனை தெளிவு அதிகமாக இருந்தது. அவருடைய சிந்தனைக்கும் அவருடைய போராட்டத்துக்கும் இணைந்த ஒரு மிகப்பெரிய உருவமாக அவர் விளங்கினார். சாவை எதிர்கொண்டு போது கூட நடுங்காமல் தூக்கு கயிற்றை முத்தமிட்டார். அவர் சாதாரண மனிதனும் அல்ல. ஒவ்வொரு தலைமுறைக்கும் கிளர்ச்சியை தூண்டும் ஒரு புரட்சியாளர். பகத்சிங் என்பது வெறும் பெயர் அல்ல, அது ரத்தத்தால் எழுதப்பட்ட புரட்சியினுடைய வரலாறு. இன்று அவருடைய பிறந்த நாள் விழாவில் இந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பை முன்னெடுப்பது என்பது எதுக்காகனா, ஏகாதிபத்தியத்தை சரியாக வரையறுத்து மதிப்பீடு செய்து வைத்திருந்தவர் பகத்சிங். அவருடைய அதனால்தான் ஏகாதிபத்திய போரை முன்னெடுத்திருக்கார். பகத்சிங் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே சோசியலிச கருத்தை கொண்டிருந்தாலும் அவர் வந்து விவசாயிகளையும் தொழிலாளர்களையும்
ஒழுங்கமைச்சு முயற்சிக்கல அப்படின்ற ஒரு கருத்து பரவிட்டு இருக்கு. உண்மையாவே அது தவறான புரிதல். அந்த காலகட்டத்துல சிவகுமார் மிஸ்ரி அந்த விஷயத்தை மட்டும் விளக்கிறேன். சிவகுமார் மிஸ்ரி, சிவவர்மா அப்படின்றவங்க வந்து ரெண்டு பேருடைய நேர்காணல்ல பகத்சிங்கும் இப்போ பகத்சிங் மதரி பாசி ரெண்டு பேரும் இணைந்து அந்த காலகட்டத்தில் ஒரு விவசாயத்திற்கான ஒரு சங்கங்களை உருவாக்கியது. இதான் வந்து முதலாக அந்த அந்த பகுதியில் மிகப்பெரிய விவசாயிகளுக்கான எழுச்சியாக மாறியது அந்த நேரத்தில். அதாவது அதனுடைய வரலாற்றை குறித்த விலைக்கு சொல்கிறேன். இது 20ஆம் நூற்றாண்டுல அவாத் அப்படின்ற ஒரு பிரதேசத்துல தாலுகாதாரி முறை அப்படின்ற ஒன்று இருக்குது. அதாவது நவாப் காலத்துல வந்து இந்த வரி வசூல் பண்ற விஷயங்கள் எல்லாம் வந்து தாலுகாதாரர்கள் கொடுத்துட்டாங்க. அதாவது நிலப்பரப்புத்துவ குடும்பங்கள்ல இருந்து அவங்க வரி வசூல் பண்ணுவாங்க. யார் யார் கிட்டன்னா கிராமங்கள்ல இருக்கிற விவசாயிகள் கிட்ட இருந்து இவங்க வரி வசூல் பண்ணி கொடுக்குறது. அதாவது பிரிட்டிஷ்காரங்க இவங்க ஒப்பந்தம் போட்டு வரி வசூல் பண்ற வேலையை அவங்க செய்வாங்க. விவசாயிகளை வந்து அதிகப்படியான வரிகளை வாங்குறதுக்கான வேலையை செய்தாங்க. அந்த பகுதியில பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தாழ்த்தப்பட்ட சாதிகள் தான் ஒடுக்குமுறைக்கு ஆளாகி இருக்காங்க. இதுல நிறைய வரிகள் போடப்பட்டது. எந்த மாதிரியான நசர்னா, முருத முருத ரோசி, போர் வரி என்ற பல வரிகள் போடப்பட்டு நிறைய சுரண்டலுக்கு ஆளாகியிருக்காங்க. வரிகள் வந்து அந்த காலத்திலே போட்டிருக்காங்க. இது என்ன விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பிரிட்டிஷ் ஆட்சியில் அடிமையாக இருக்கும்போது வரி கொள்கையை பயன்படுத்தியது. பிரிட்டிஷ் ஆட்சி போனதுக்கு அப்புறம் இன்னும் அந்த வரி கொள்கை இருக்குதா இல்லையா அப்படின்ற கேள்வி இருக்குது. பின்னாடி விவாதிக்கலாம். உண்மையாவே இந்த வரி கொள்கையை பற்றி பின்னாடி விவாதிக்கலாம். அந்த விவசாயிகள் மீதான அடக்குமுறைகள் அதிகமாக முதலாம் உலக போர் பின்னாடி பாத்தீங்கன்னா விவசாயிகள் ரொம்ப மோசமாகுது. வறட்சிகள் அதிகமாகுது, பயிரெல்லாம் வந்து அழியுது, பற்றாக்குறை நிலவுது, பணவீக்கமாகுது. அங்க இந்த சூழல்ல வாடகை கூட செலுத்த முடியாத அளவுக்கு விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிலங்கள் எல்லாம் வந்து வாடகை கட்டலைன்னா அவங்களுடைய நிலங்கள் பறிக்கப்படுது. அதை வந்து ஏலமாக விட்டுருவாங்க. அந்த இடத்துல வந்து பாபா ராமச்சந்திரன், அதான் 1920 நான் சொல்றது, அந்த இடத்துல வந்து விவசாயிகளுடைய ஒரு அந்த கொடுங்கோன்மைக்கு எதிராக நியாயமான வரி மட்டும்தான் வசூலிக்கணும் அப்படின்ற ஒற்றை கோரிக்கையை முன்ன வச்சு இந்த இயக்கத்தை கட்டியமைக்கிறார். ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சி விடுமா? அந்த அதாவது மக்களுக்கான சலுகைகளை யாராவது ஒரு இயக்கம் எடுத்தாக்க அதை ஒடுக்கிறதுக்கான முதல் வேலையா பிரிட்டிஷ் ஆட்சி செய்து இன்னைக்கும் வந்து இருக்கிற மோடி ஆட்சி செய்துட்டு இருக்கு. ஆனா பிரிட்டிஷ் ஆட்சி அந்த ராமச்சந்திரனை கைது செய்து அந்த இயக்கத்தை ஒடுக்குது. இந்த இயக்கம் ஒடுக்கின உடனே அதே சூழ்நிலை யாகா அப்படின்ற ஒரு இயக்கம் உருவாகுது. அது வந்து இங்க என்ன விஷயம் பார்க்கணும்னா, மக்கள் எழுச்சியை ஏகாதிபத்தியங்களால் கட்டுப்படுத்த முடியாது. ஒரு இயக்கத்தை ஒதுக்கிட்டோம்னா அதோட எழுச்சி முடிக்கணும்னு பாக்குறாங்க. இல்ல, மறுபடியும் இன்னொரு இயக்கம் உருவாயிட்டது. அதுக்கு இலக்கு ஒன்று தான், புரட்சி தான் அதனுடைய இலக்கு. அது மதுரை பாசி அவர் தான் வந்து தொடங்குறாரு. அவரு வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்புல இருந்து வந்தாலும் ஏகா அப்படின்ற ஒரு இயக்கத்தை உருவாக்குறாரு. அதாவது விவசாயிகளுடைய போராட்டத்தை முதன்மைப்படுத்தி அந்த இயக்கத்தை கையில் எடுக்கிறார். அந்த ஏகா இயக்கத்துல தான் மதுரை பாசியும் பகத்சிங்கும் இணைந்து இந்த புரட்சி இயக்கத்தை முன்னெடுக்கிறார். இதுலதான் வந்து தொழிலாளர்களையும் விவசாயிகளும் ஒன்றிணைக்கிறார். இது இந்த மிகப்பெரிய இயக்கத்தை கட்டியமைப்பினுடைய விளைவுதான். இதுதான் வந்து பின்னாடி பேசப்படுறது விவசாயத்தின். அதாவது ஏன் இதை கட்டியமைக்கிறாங்கன்னா, பகத்சிங் வந்து நேரடியாக அவருடைய விவசாயிகள் நெருக்கடியை நேரடியா கண்கள்ல பாக்குறாரு. அவர் கண்ட விஷயங்கள்ல இருந்து தான் இந்த விஷயத்தை கணக்கில் எடுக்கிறாரு. அதே போல தொழிலாளர்கள், விவசாயிகள், மாணவர்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்து இந்த ஏகா இயக்கம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த காலகட்டத்தில். அதுதான் வந்து இன்னைக்கு பேசப்படுறது. அதுல இருந்து தான் வந்து சாதி பிரச்சனையா இருக்கும். அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துறாங்க. சாதி பிரச்சனையா இருக்கட்டும், மத பிரச்சனையா இருக்கட்டும், பொருளாதார எல்லாத்தையும் ஒன்றிணைத்து இந்த ஒற்றுமை இயக்கத்தை முதன்மைப்படுத்தி கொண்டு வராங்க. இதுதான் பகத்சிங் வந்து ஒரு அரசின் சமூக புரட்சியின் அடிப்படையாக இதை கட்டியமைக்கிறார். இது இந்த ஏகா இயக்கத்தில் கட்டியமைக்கிறார். இது பின்னாடி சோசியலிச குடியரசு கனவு என்பது பின்னாடி அவருடைய சோசியலிச குடியரசு கனவுல கூட பாத்தீங்கன்னா
விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் முன்னணியில் இருக்க வேண்டும் என்பது சொல்றதுக்கு இந்த ஏக இயக்கம் தான் முதன்மையான காரணமாக இருக்குது அப்படின்றத பார்க்குது. அப்போ இதுல இருந்து சொல்லணும்னா பகத்சிங் விவசாயிகளோட தொடர்பில் இல்லை அப்படின்னு சொல்றது வரலாற்றில் மிகப்பெரிய தவறு. உண்மையில் அவர் மதுரை பாசிங் இந்த ஏக இயக்கத்தில் சோசியலிசம் விவசாய தொழிலாளர் ஒன்றிணைப்பும் இந்திய விடுதலை போராட்டத்தில் மையமாக இருக்க வேண்டும் என்று சொல்ற உறுதியாக நம்பினது, உறுதியாக நம்பி அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார். இதுதான் வந்து பகத்சிங் உண்மையிலேயே விவசாய போராட்டத்தை முதன்மைப்படுத்தி எடுத்திருக்கிற அந்த காலத்தில் அவர் எடுத்திருக்கிற ஒரு முக்கியமான இயக்கமாக பார்க்கப்படுது. இதே சமகாலத்தில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான நிகழ்வு தமிழகத்துல இந்த நில உடைமை பிரச்சனை ஒடுக்குமுறை இருந்ததால இருந்தது. எல்லா இடத்துலையும் இது போன்ற நில உடைமை ஒடுக்குமுறைகள் இருந்தது. அதே சமகாலத்தில் தஞ்சையில பொறுத்தவரைக்கும், குறிப்பாக தஞ்சையினுடைய காவிரி ஆற்றின் நிலங்கள் முழுவதும் ஒரு 12 லட்சம் ஏக்கர் நிலங்கள், அவை தஞ்சை முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த விவசாய நிலங்கள் அனைத்தும் மிராசுதாரர்கள் நிலப்பரப்பு ஆகிய கையில இருக்கு. இப்போ எப்படி பகத்சிங்குடைய காலகட்டத்துல எந்த அளவுக்கு வந்து விவசாயிகளுடைய அடக்குமுறைகள் மிக மோசமாக இருந்ததோ அது மாதிரி தமிழகத்தில் அதை விட இன்னும் மோசமாக இருக்கிறதுன்றது ஒரு பகுதி. இதில் பார்க்கணும், என்னதான் விவசாயிகள் உழைத்தாலும் அவங்களுக்கான உரிமைகள் எதுவும் இல்லை. ஒரு வாழ்வாதாரம் முற்றும் ஏன்னா எல்லா சட்டங்களை ஏற்றுறது மிராசுதாரர்கள், நிலச்சுவந்தார்கள் தான் சட்டங்களை ஏற்றாங்க. ஏன்னா அரசியல் ஆதிக்கமும் அவங்ககிட்ட இருந்தது. பணியடிகளாக தான் எல்லாமே இருந்தாங்க. என்னதான் உழைச்சாலும் அவங்களுக்கு வயிறு நிரம்புற அளவுக்கு அவங்களால உழைக்க முடியாது. சட்டம் கூட அவங்க கையில இருந்தது. அதாவது நிலச்சுவந்தார்கள் ஒரு பெரிய கோட்டையா கட்டினாங்க. அதுதான் வந்து அந்த அடிமைகளை வைத்து கட்டின ஒரு கோட்டை. அந்த கோட்டை ரொம்ப காலம் நினைக்கல. அதை தகர்த்தெறிந்தது புரட்சியில் சிவந்த கொடி. அதாவது செங்கொடி நுழைந்த அந்த நொடி அது ஒரு சாதாரணமான நிகழ்வு இல்லை. அடிமை சங்கிலியை அறுத்தெறிந்து அந்த மண்ணில் தன் உரிமையை வென்றெடுத்த செங்கொடியை அங்க உள்ள நுழையுது. வெறும் துணி அல்ல, உழைப்பவர்களுடைய குருதி வண்ணம் அது. அதாவது கொத்தடிமைகளை எதிர்த்து சாம்பலாக்கும் மின்னல், உழைக்கும் மக்களினுடைய சுதந்திர குறியீடு. அந்த கோட்டையை, நிலப்பரப்பத்தின் கோட்டையை இடித்து தள்ளி புதிய கோட்டை எழுந்தது. அதான் செங்கொடியின் கோட்டை எழுந்தது. அந்த செங்கொடியின் நுழைவு என்பது பாட்டாளி வர்க்கத்தின் குரல், அது ஓங்கி ஒழித்தது. இந்த தஞ்சை விவசாயிகளுடைய விடுதலைக்கும் அந்த செங்கொடி நுழைவதற்கும் முக்கியமான காரணமாக இருந்தவர் சீனிவாசராவ். அவரை பத்தி தான் இப்போ பேசப்படுது. சீனிவாசராவை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் பிறந்த தோழர். இளமையில விடுதலை போராட்டத்துல மிகப்பெரிய பங்காற்றினார். காங்கிரஸ் தொண்டராக இருந்து வெளிநாட்டு துணிக்கடையில வந்து புறக்கணிப்பு பண்ற ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டத்தை கையில் எடுத்து பல முறை சிறை சென்றவர். இங்க தோழர் சீனிவாசராவும் தோழர் பகத்சிங்கும் ஏன் இங்க ரெண்டு பேருக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. ஏகாதிபத்திய போராட்டத்தை கையில் எடுக்கிற ரெண்டு பேரும் ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அப்புறம் கான்பூர் சதி வழக்கு, சைமன் கமிஷன் எதிர்ப்பு, இந்த போராட்டங்கள் ரெண்டு தோழர்களுக்கும் ஒரு ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதுதான் வந்து இவங்க ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டத்தை கையில் எடுப்பதற்கு இந்த முக்கியமான காரணங்களாக பார்க்கிறது ரெண்டு பேருமே. சார் 1930 வந்து தோழர் சீனிவாசராவ் வந்து அமீர் ஐயர் கானை வந்து சென்னையில சந்திக்கிறாரு. அதன் பிறகு அவர் வந்து கம்யூனிஸ்ட் சிந்தனைக்கு மாறாரு, கம்யூனிசத்துக்கு வராரு, 3 நேர கம்யூனிஸ்டா மாறாரு. ஜனசக்தி பத்திரிகையினுடைய ஆசிரியராக மாறாரு. அதற்கு பிறகு அவர் வந்து தொழிற்சங்கங்களை கட்டியமைக்கிறார். மூக்குப்பொடி தொழிலாளர் யூனியனை கட்டியமைக்கிறார், கல்லிருக்கும் தொழிலாளர் யூனியனை கட்டியமைக்கிறார். இதன் பிறகு ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறது. என்னன்னா, தமிழ்நாடு சோசியலிச கட்சியினுடைய கூட்டு செயலாளராக தோழரை தேர்ந்தெடுக்கிறார், டிஎஸ்ஆரை தேர்ந்தெடுக்கிறார். இது சமகாலத்துல அதே காலகட்டத்தில் 1936
இந்திய விவசாயிகள் சங்கம் முதலில் அகில இந்திய விவசாயிகள் சங்கம் முதல்ல தொடங்குது. இங்க பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருந்து 2 தோழர்கள் அழைப்பு கொடுக்குறாங்க. தோழர் ஜீவாவும் பிஎஸ்ஆரும் 2 பேரும் மட்டும் கலந்துக்கிறாங்க. இது விவசாயிகளுடைய பிரச்சனைகள்ல வந்து தோழர் பிஎஸ்ஆர் ரொம்ப தீவிரமாக இருந்ததற்கு இந்த விவசாய சங்கம் உருவானதுக்கு ஒரு காரணம். தமிழக விவசாயிகள் சங்கம் அதாவது உருவாவதற்கு இது ஒரு காரணமா இருக்கு. இதேதான் தெலுங்கானா போராட்டமும் இதுக்கு பிறகுதான் உருவாகுது. அதாவது இந்தியா முழுவதும் அங்கங்க இந்த மாதிரியான போராட்டங்கள் வெடிப்பதற்கு கம்யூனிஸ்டுகளுடைய அந்த தீவிரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த விவசாயிகள் சங்கம். பிறகு தமிழ்நாட்டுல விவசாயிகளுடைய சங்கத்தை துவங்குவதற்கு ஒரு அமைப்பு குழு உருவாக்கி அதுக்கு பொறுப்பாக பிஎஸ்ஆருக்கு கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் 1942 சீனிவாச ராவ் வந்து தஞ்சை காவிரி டெல்டா பகுதிக்கு விவசாயிகளை அணிதிரட்டுவதற்காக அவர் வராரு. அவர் வந்து பார்க்குறாரு தஞ்சை முழுவதும் நில உடைமை எப்படி இருக்கு, அந்த வர்க்கம் வந்து எப்படி இருக்கு, நிலச்சுவந்தார் கையில இருக்குதுன்றதை அவர் கவனிக்கிறாரு. ஜமீன்தார்கள், ஆதீனங்கள், மடங்கள், மிராஸ்தார்கள் அவங்களுடைய நிலங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. பெரும்பாலும் தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் பண்ணி அடிமைகளாக இருந்திருக்காங்க. இவங்களுக்கு எந்த ஒரு சொத்தும் கிடையாது. இவங்களுக்கு வந்து திருமணம்னாலும் கல்வினாலும் ஏதாவது வீட்டில் ஏதாவது வளர்க்குறதுனாலும் எதுவாக இருந்தாலும் பண்ணையாரங்களுடைய அனுமதி இல்லாமல் நடக்க முடியும். பிரிட்டிஷ் ஆட்சி அந்த காலகட்டத்தில் இவங்களெல்லாம் ஏன் பாதுகாத்தாங்கன்னா இவங்க தான் வந்து அவங்களுக்கு வரி வசூல் செய்கிற ஆட்களாக இருந்தாங்க. வரி வசூல் செய்து கொடுக்குற நிர்வாகம்லாம் இவங்க தான் கையில் இருந்தது. அதனால காவல்துறையா இருக்கட்டும், நீதிமன்றமா இருக்கட்டும், எல்லாம் இவங்களுக்காக செயல்படுது. உண்மையிலேயே அந்த இடத்துல வந்து நீங்க எந்த தவறை எழுத்திருந்தாலும், அதாவது ஒரு விவசாயி எந்த தவறை எழுத்திருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை என்ன தெரியுமா? சாணிப்பால், அது சாணி கரைச்சி கொடுக்குறது, சவுக்கடி. இது மிக கொடூரமான தண்டனைகளையும் அங்க கொடுக்கப்பட்டது. காலையில் விடைகால 3 மணிக்கு களத்துல இறங்கணும், 10-11 மணிக்கு தான் கஞ்சி கொடுப்பாங்க, நைட் 8 மணிக்கு தான் வெளியே வரணும். இதுதான் வந்து அந்த விவசாயிகளுடைய நிலைமை, அன்னைக்கு இருந்த விவசாயிகளுடைய நிலைமை. இதை அந்த இருக்கிற அரசு பார்த்துட்டு இருந்தாங்க. எதையும் அவங்க வந்து தலையிடல. அது தலையிடவில்லைன்றதை விட முதல்ல அவங்களெல்லாம் பாதுகாத்து தோழர் சீனிவாசராவும் அங்க போகிறாரு. அங்க போய் விவசாயிகள் வந்து விவசாய சங்கத்தை கட்டுவதற்காக அங்க போறாரு. போன உடனே விவசாய சங்கத்து இந்த கம்யூனிஸ்டுகளை பார்த்த உடனே விவசாயிகள் எல்லாம் கூப்பிட்டு வாங்க ஒன்றிணைவோம்னு சொல்ல போறாங்க. எல்லா விவசாயிகளும் அவரை புறக்கணிக்கிறாங்க, யாரும் ஏற்றுக்கொள்ளல. ஆனால் எப்படி அவர்களுடைய நம்பிக்கை பெறுவது? அதனால வயலோட அவங்க கூட சேர்ந்து வயல்ல வேலை செய்யறாரு, இணைந்து அவரோட அவங்க என்ன வேலை செய்யறாங்களோ அந்த வேலையை அவரும் செய்யறாரு. அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அவங்களும் சாப்பிட்றாரு. அவருடைய இன்ப துன்பங்களை அவங்க கூடவே பயணிக்கிறார். அதாவது மக்களிடம் செல், மக்களிடம் கற்றுக்கொள், மக்களோடு போராடு. இது மாமேதை லெனினுடைய வார்த்தை. இந்த ஆழத்தை புரிந்து கொண்டுதான், அதாவது அந்த வாழ்க்கைக்காக அவர் அந்த சங்கத்துக்காக தோழர் போறாங்க. தோழர் சீனிவாசராவ் பிறகு அந்த இடத்துல ஒரு பதிவு சொல்லிடுறேன். தோழர் அந்த பகுதியில தஞ்சை டெல்டா மாவட்டம் பகுதியில தோழருக்கு பிறகு ஏற்றம் இதே பாணியில தான் விவசாயிகளுடைய நம்பிக்கை பெறுவதற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளோட வயல் இறங்கி வேலை செஞ்சு அங்க இருக்கிற விவசாயிகளை அணிதிரட்டியிருக்காங்க. அப்போதான் அவருக்கு குண்டு சீனிவாசராவ்ன்ற கூட பேராகும். அவரை வச்சு அங்க பேசியிருக்காங்க. அது தனி வரலாம். அது இதோட புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ பெரும்பாலும் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறதுனால எப்படி இவங்களால ஒன்றிணைக்கிறது? ஏன்னா தனித்தனியாக ஒவ்வொரு இடத்துலையும் அவர் வந்து பேசுறாரு. எப்படி போராட வைப்பது, எப்படி அவர்களை தயார்படுத்துவது? ஒரு நாள் வேலைக்கு போலனாலும் அவங்களுடைய கூலி இல்லை, அவங்களுடைய சாப்பாடு கிடையாது. எப்படி அவங்க எதிர்த்து கேள்வி கேட்பாங்க? அதுதான் கம்யூனிச சித்தாந்தத்தை கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுவுறார். சாதி, அதாவது கேள்வி எழுப்பணும். நீங்க அடிச்சா திருப்பி அடிக்கணும், கேள்வி எழுத, ஒடுக்குமுறைக்கு எதிராக கேள்வி எழுப்பணும்னு சொல்லி ஒவ்வொரு விவசாயிகள் பற்றியும் அவங்க வந்து சொல்றாரு.
அதாவது முதல்ல வந்து இந்த பிரச்சனையை ஒவ்வொருத்தரையும் அணிதிரட்டி ஒட்டுமொத்தமாக மன்னார்குடியில ஒரு 3 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது. முதல் ஒப்பந்தம் என்ன தெரியுங்களா? அடிக்கிறது நிறுத்த ஃபர்ஸ்ட், சாண் பால் குடிக்கிறது, பண்ணையாட்களை அடிக்கிறது, அப்புறம் முத்திரை மடைக்கால்ல நெல் அளக்கிறது. இது 3 ஒப்பந்தங்களும் முதல்ல வச்சு போராடி அதை வெற்றி பெறாங்க. இது மட்டுமல்ல, அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்ல, சாதி ஒடுக்குமுறை கூட எதிராக அந்த பகுதியில் இருக்க இந்த பக்கத்துக்கு போகக்கூடாது, அக்ரகாரத்துக்கு போகக்கூடாது, வரக்கூடாதுன்னு ஒரு பேரணி நடக்கும்போது தடுக்கிறாங்க. போராடுறாங்க, எதிர்த்து போராடுறாங்க. மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. கடைசியாக அந்த பேரணிக்கும் அனுமதி கிடைக்கும். அது போல இந்த ஊர் பகுதிக்குள்ள நடக்கக்கூடாது, மக்கள் வந்து தலித் மக்கள் நடக்கக்கூடாதுன்ற விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. இத்தனையும் அவர் வந்து ஒரு மொழி தெரியாத நபர், தமிழை எழுத படிக்க தெரியாது, பேச தெரியல, ஆனா எழுத படிக்க தெரியாத ஒரு நபர் அந்த பகுதியில் இறங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்தை கையில் எடுத்திருக்காங்க. அதை பார்க்கணும். அந்த திருத்துறைப்பூண்டி நகரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஊர் எல்லைக்குள் நுழையக்கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாடு வைக்கிறாங்க. அங்க வந்து என்ன பண்றாரு, ஒரு 500க்கும் மேற்பட்ட தலித் மக்களை திரட்டி நடு ரோட்ல அந்த அந்த பகுதியில தேர் வர்றதை நிறுத்தி மக்களோட போராடுறாங்க. ஒரு மிகப்பெரிய போராட்ட செல்வாக்கு வந்து மக்களிடையே பரவுது, போராட்ட குணத்தை விதைக்கிறார். தஞ்சை சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இரட்டை கோலை முறையை ஒழிக்கிறார். நிலப்புறத்துவ அந்த சாதி கொடுமைகளுக்கு அந்த மக்கள் அஞ்சி இருந்த மக்களினுடைய உரிமைகளை மீட்டெடுத்தார். அதாவது இப்படி ஒடுக்கப்பட்ட மக்களை ஒன்று திரட்டி அவருடைய உரிமைகளை மீட்டெடுத்து விவசாயிகள் ஒன்றிணைத்து அந்த நில உடைமையாளர்களுடைய தோட்டத்தை அடக்கி முதலில் 1943 ஜனவரியில தென்கரை கிராமத்துல சங்கத்தை உருவாக்கி செங்கொடி ஏற்றி மக்களுக்கு குடி திசை காட்டினார். இதான் வந்து தமிழகத்துல முதலாக விவசாயிகளுக்கான சங்கத்தை உருவாக்கியது தோழர் சீனிவாசராவின் முதன்மையான போராட்டம். இங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான எந்த ஒரு கட்சியும் அங்க களத்தில் இறங்கி வேலை செய்யும். கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான எந்த சித்தாந்தமும் அங்க இல்லை. இந்த தமிழகத்தில் இல்லை, இந்தியாவில் இல்லை, உலகம் முழுவதும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சித்தாந்தம் என்பது விடிவு என்பது கம்யூனிச பாதையில மட்டும்தான் இருக்கு. கம்யூனிசத்துக்கு அழிவு என்பது கிடையாது. கம்யூனிசம் மட்டும்தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தீர்வு என்பதை இதை நாம புரிந்து கொள்ளணும். அந்த காலகட்டத்தில இருந்து இந்த காலகட்டத்திற்கு இதுதான் தீர்வு அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு கடைசி அதாவது மிகப்பெரிய ஒரு செங்கொடி உருவாக்கின பிறகுதான் அந்த நிலச்சுமந்தார்களுடைய அடிமைத்தனங்களுக்கு எதிர்த்து மக்கள் போராடக்கூடிய அந்த வலிமையை பெறாங்க. அது வரைக்கும் இல்லாத அந்த அடிமைத்தனத்தை நொறுக்கி விட்டு மீண்டும் ஒரு சுதந்திரத்தை கையில் எடுத்து வராங்க. அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது தோழர். அந்த அந்த கம்யூனிஸ்டுடைய சரியான சித்தாந்தத்தை அங்கே செயல்படுத்தியவர் சீனிவாசராவ் அப்படின்னு பார்க்கலாம். அது வந்து கடைசியாக இறுதியாக அவருடைய போராட்டம் பொறுத்த வரைக்கும் நிலச்சித்திருத்த போராட்டம் 1962 நடந்த போராட்டத்தினுடைய ஒரு பகுதி வந்து அதுல வந்து கடைசியா அவர் அந்த போராட்டம் மட்டும்தான் நடந்தது. அது நிலச்சிறுத்த போராட்டம். அந்த போராட்டத்துல நக்சல் பாரி இயக்கத்தினுடைய தமிழ்நாட்டு தலைவர் தோழர் எல்லாப்பூடைய தலைமையிலையும் பல தோழர்களுடைய நடைப்பயணமா கோவையிலிருந்து சென்னை வரை நடைப்பயணத்துல பங்கெடுத்து அந்த தோழருடன் இணைந்து அந்த நிலச்சிறுத்த போராட்டத்துல பங்கெடுத்தார் அப்படின்றது ஒரு வரலாறு இருக்கு. இதான் வந்து தோழர் சீனிவாசராவுடைய கடைசியான ஒரு போராட்டமாக பார்க்கப்படுகிறது. தான் வாழ்ந்த காலங்களில் மிகப்பெரிய ஒரு போராட்ட காலத்தில் பயணித்து ஒரு பெரிய புரட்சியை இந்த தஞ்சை பகுதியில விதைத்தவர் ஒரு சீனிவாசராவ் என்பதை மறக்க முடியாது. நில உடைமை கொடுமைகளுக்கு எதிராக சாதி தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக போராடினார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது மட்டும் இல்ல, தோழர் சீனிவாசராவும் தோழர் பகத்சிங்கும் இருவரும் ஏகாதிபத்திய எதிர்ப்பு மட்டும் இல்லை, நில உடைமை கொடுமைகளுக்கும் சாதி தீண்டாமை கொடுமைகளுக்கும் எதிர்த்து போராடினார் என்ற விஷயத்தை பார்க்கணும். அதான் நம்ம வந்து ஏன் இன்னைக்கு வந்து 2 பேரையும் இணைத்து பேசுறோம் அப்படின்னாக்க 2 பேருமே சமகாலத்தில்
இந்த நிலவுடைமையாக இருக்கட்டும், ஏகாதிபத்தியங்களாகட்டும், ரெண்டு பேரும் கையில் எடுத்து போன விஷயங்கள்ல இருந்து அடக்குமுறைகளுக்கு எதிராக மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுத்தவர்கள் அப்படின்ற விஷயத்துல தான் இவங்க ரெண்டு பேரும் இணைச்சு நாம் இன்னைக்கு இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். உண்மையிலே நிலவுடைமை பிரச்சனைகள் எல்லாம் அந்த அந்த காலகட்டத்தோடு முடிஞ்சிச்சா? அது 47க்கு பிறகு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இன்னைக்கு அந்த கொடுமைகள் எல்லாம் இல்லையா? மாறி இருக்கா? இது நம்ம உள்ளே இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. இது நாம தான் இதுக்கான விஷயங்களை முன்னெடுக்க வேண்டியது இருக்கு. இப்போ ஏகாதிபத்தியத்தையும் எதிர்க்கணும், நிலப்பிரபுத்துவ கொடுமைகளையும் எதிர்க்கணும். ரெண்டையும் எப்படி ஒழிப்பது? இந்த கேள்வி நம்ம உள்ளே இருக்கு. நாம் தான் இதுக்கு பதில் சொல்லணும். இதுதான் முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. அது இல்லாம இன்னைக்கு பகத்சிங் ஏன் தேவைப்படுகிறார்? ஏன் பகத்சிங் தேவைப்படுகிறார்? அதாவது ஏகாதிபத்தியங்களுடைய நெருக்கடிகள் இந்தியா மீது சுமத்தினாங்கன்னா, இந்தியா போன்ற காவல் நாடுகளுடைய விளைவுல இங்க இருக்கிற எல்லா துறைகளையும் கார்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கப்படுகிறது. குறிப்பாக வேளாண் துறையில் விவசாயிகளுடைய மானியங்கள் ஒட்டுமொத்தமாக நிறுத்தது, இலவச மின்சாரம் நிறுத்தப்படுகிறது, குறைந்தபட்ச ஆதார விலை என்பது கொடுக்கப்படல. அதாவது உரம், மருந்து, விதை இது போன்ற விற்பனை செய்யறது எல்லாமே தனியார் மயமாக்கம். வங்கி கடன் கொடுக்கறது. இதனுடைய விளைவு என்ன ஆகுது? இந்தியாவில் விவசாயிகள் உற்பத்தி செய்து லாபத்தோடு அவங்களால விற்க முடியல. விவசாயத்தை விட்டு விவசாயிகள் வெளியேறி கொண்டிருக்கிறாங்க. இதற்கு 8 லட்சம் விவசாயிகள் தற்கொலை பண்ணி இறந்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையாக பார்க்கப்படுகிறது. இது ஏகாதிபத்திய கொள்கையில் ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய விளைவினால் இந்த வேளாண் துறை அழிவுக்கு காரணமாக இருக்கிறது. அப்போ எந்த ஒரு நாட்டிலும் ஏகாதிபத்தியம் இறையாண்மையை அனுமதிக்காது, அது ஆதிக்கத்தை விரும்பும். அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு உக்ரைன், பாலஸ்தீனம், தைவான் நாடுகளெல்லாம் ஒரு சான்றாக பார்க்கப்படுகிறது. ஏகாதிபத்திய எதிர்ப்பை முன்னெடுக்க வேண்டும். பகத்சிங்கிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய அரசியல் இருக்கு, சீனிவாசனிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய அரசியல் இருக்கு. சமரச அதாவது பகத்சிங் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, சைமன் கமிஷனுடைய அதிகாரம் பாதுகாப்பும் வழங்க முடியாத சைமன் கமிஷனும் ஒரு சீர்திருத்தம் கொண்டு வர அதை ஏற்க முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னா சமரசத்துக்கு எப்பவுமே எதிராக காந்திய அகிம்சை வழி தீர்வு இல்லைன்றார், புரட்சிதான் தீர்வுன்றார். அப்போ மக்களுக்கு ஏதோ ஒரு சலுகை கொடுக்கறதுனால அதெல்லாம் தீர்வு ஆகாதுன்றார். இப்போ விடுதலை என்பது பிரிட்டிஷ்காரன் வெளியேறது அல்ல, தொழிலாளர் விவசாயிகள் உள்ளடக்கி ஆட்சி அதிகாரம் வேண்டும், அதான் உண்மையான விடுதலை என்றார். சுதந்திரம் என்பது பேரம் பேசி தரப்படும் சலுகை அல்ல, சுரண்டலை முற்றிலுமாக அழித்தால்தான் உண்மையான விடுதலை என்பது இந்தியா. அதாவது நாம் இப்போ என்னைக்கு எப்படி இருக்கோம்? அமெரிக்காவின் ஒரு அடிமை நாடாக மாறிக்கொண்டிருக்கிறோம். பகத்சிங் சொன்ன மாதிரி இந்த சுதந்திரத்தை நாம் எடுக்க வேண்டும் என்றால் இந்த அடிமை நாடாக இருப்பதை நாம் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க வேண்டும். அதான் அது ஒரு ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கணும்னா இன்னொரு ஏகாதிபத்தியம், ஏன்னா ஏகாதிபத்தியங்களுடைய முரண்பாடுகள் தீவிரமடைந்திருக்கு. அதனால ஒரு ஏகாதிபத்தியம் எதிர்த்து இன்னொரு ஏகாதிபத்தியம் கூட்டும், அது ஏகாதிபத்திய எதிர்ப்பாக. அன்றைக்கு பகத்சிங் வலியுறுத்தினாரு, RSS வருங்காலத்தினுடைய இந்தியாவின் அபாயம் அப்படின்ற பகத்சிங் அன்னைக்கு குறிப்பிட்டாரு. இன்றைக்கு அது நிஜமாயிருக்கு. உண்மையிலே RSS தலைமையிலான பாஜக ஆட்சி வீழ்த்துவது என்பது பகத்சிங்கினுடைய வழி, பகத்சிங்கினுடைய துணிவு, பகத்சிங்கினுடைய தியாகம், அவருடைய மார்க்சியத்தின் மீது அவர் வைத்திருக்கிற நம்பிக்கை எல்லாத்தையும் நாம் எடுத்துக்கொள்வோம். அதே போலதான் சீனிவாச ராவினுடைய தியாகம். அவர் ஒரு மிகப்பெரிய அமைப்பாளர். அவர் 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 பட்ட கஷ்டங்களெல்லாம் இல்லை, நிறைய கஷ்டங்கள் பண்ணுவோம். கம்யூனிஸ்டுடைய அடையாளமாக இருக்கிறார். சிறந்த போராட்டத்தை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்வோம். இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறார். பகத்சிங் தூக்கில் ஏறும் போது சொன்ன வார்த்தை, ஒரு பகத்சிங் இல்லை, இனி எத்தனையோ பகத்சிங் எழுவார்கள் என்று தூக்கு கயிற்றை முத்தமிட்டு இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழங்கினார். நாம் பகத்சிங்கோட கனவை நினைவாக்குவோம், பாசிசத்தை முறியடிப்போம், ஏகாதிபத்திய எதிர்ப்பை முன்னெடுப்போம். இந்தியாவின் புதிய ஜனநாயக புரட்சி மட்டுமே தீர்வு, அதுதான் உண்மையான விடுதலை என்பதை கூறி புதிய ஜனநாயக புரட்சிக்கு அளித்திருந்ததை இதற்கான தீர்வு என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி.